Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்கக்கூடிய மூணாவது T20 மேட்ச். இந்த மூணாவது T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்தியா வந்து இந்த சீரீஸை வந்து வின் பண்ணிட்டாங்க. T20 சீரீஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. இது மூணாவது மேட்ச். இதுல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ரெண்டு டீமுமே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ண அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா வந்து ஜாயின் பண்ணுங்க. நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் நம்ம நேம பயன்படுத்தி நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் நம்ம நேம பயன்படுத்தி பிரைம் அப்படிங்கிற மாதிரி காசை வாங்கிட்டு டீமை தராம விட்டுறாங்க. ஸோ இப்படி பிரைம்னு சொல்லி காசை வாங்கிட்டு டீமை கொடுத்தாலாவது பரவாயில்ல, அந்த டீமையும் கொடுக்காம ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அதனால நம்ம நேம பயன்படுத்திட்டு போயிடுறாங்க. நம்ம சேனல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒத்த பைசா கூட யாரும் நம்ம காசு வாங்க தெரியாது. நம்ம ஃப்ரீயா தான் டீம்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரீயா தான் வந்து ப்ரிவியூ வீடியோஸும் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிரைமை நம்பி போகாதீங்க. அவனுக்கு கொடுக்குற அந்த 2000 ரூபாய் வச்சு நீங்க டீம் போட்டு வின் பண்ணலாம். எப்படி இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க? உங்களோட முயற்சினால மட்டும்தான் உங்களால வின் பண்ண முடியும். ஸோ அடுத்தவங்க நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே காசு கொடுத்து ஒருத்தன் டீமை வாங்கி நீங்க வின் பண்ற அளவுக்கு அவன் அவ்வளவு பெரிய ஒரு இதுவும் கிடையாது. சரிங்களா? அப்படி வின் பண்றவன வந்து அவன் வின் பண்ணிட்டு போயிடும். அதுக்கு உங்கள்ட்ட காசை வாங்கி அந்த காசுல அவன் வாழணும்னு நினைக்கிறான். ஸோ தயவு செஞ்சு பிரைமை நோக்கி போகாதீங்க. தமிழ் பெல் அப்படின்னு போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அவனுக்கு என்ன முன்னாடி வர மாதிரி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி இருக்குது உலகம். ஸோ நான் என்ன சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். என்னோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல நான் ஒரு டெமோ டீம்ஸ் அதில் கொடுக்க போறேன். அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுல இருந்து 1 or 2 சேஞ்ச் பண்ணி நீங்க உங்க பிளேயர்ஸ் வந்து உங்க டீம்ஸை செட் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்ஸ் கொடுக்குறோம். தென் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஏதாவது பிச் ரிப்போர்ட் ஏதாவது நியூவா ஏதாவது ஒரு கிடைச்சதுன்னா அதுக்கான டிப்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி ட்ரை பண்ணிட்டு போங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டச் பண்ணி நீங்க வந்து வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணீங்கன்னாவே நமக்கு டிஸ்கிரிப்ஷன் வரும். அதில் நம்ம லிங்க் இருக்கு, டெலிகிராம் லிங்க். அதை டச் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணலனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்டா இருக்கும். தென் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப 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 ஒரு பெஸ்டான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஸ் காம்படிஷன் வந்து லெஸ் யூஸ், அதாவது லெஸ் காம்படிஷன், அந்த என்ட்ரி ஃபீஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த வகையில அது இல்லாம நீங்க ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணி அது மூலியமா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் முடியாம நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு 100% GST வந்து ஃப்ரீ கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% போனஸாகவும் அவங்க கொடுத்துட்றாங்க. போனஸ் லீக்ஸும் இதுல நிறைய இருக்கு. ஸோ அந்த போனஸ் எல்லாம் வச்சு நீங்க வந்து பிளே பண்ணிக்கலாம். தென் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீ அண்ட் லெஸ் காம்படிஷன். ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் இதுல இருக்கு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 30 ஜூலை இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் பல்லக்கில்லையோட தான் நடக்குது. முதல்ல 2 மேட்சுமே இந்த பல்லக்கில்லையோட தான் நடந்தது. இந்த பல்லக்கில்லையோட ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 170 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராகவே இருக்கு. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக், பியூர்லி பேட்டிங் ட்ராக்கா இருக்குது. நல்லாவே பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்க மழை சம்டைம்ஸ் வந்து மழையும் வருது. தென் டியூ ஃபேக்டரும் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பிளேயர்ஸ். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பெருசாக டேமினேஷன் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் டேர்ன் இருக்கும், விக்கெட் எடுப்பதற்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து இங்க இருக்கும். அடுத்ததா வெனு ரெக்கார்ட். ஸோ வெனு ரெக்கார்ட் ஆஸ் யூசுவல் தாங்க. இங்க வந்து ஒரு ஹையஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோரே 174 வருது. ஹையஸ்ட் ஸ்கோர் 263 அடிச்சிருக்காங்க. நல்லாவே பேட்டிங்க்கு பியூர்லி சப்போர்ட் பண்ணும். செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ ஃபேக்டர் இருக்கிறது வந்து ஸ்லைட்லி அட்வான்டேஜ் சேஸ் பண்ற டீம்ஸுக்கு பொறுத்த வரைக்கும். ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல ஒரு 31 மேட்ச் பியூர்லி 2 மேட்சா நம்ம பார்த்துட்டோம். இந்தியா தான் பியூராகவே அப்பர் ஹேண்ட். டோட்டலாவே இந்தியா தான் அப்பர் ஹேண்ட். கிட்டத்தட்ட 21 மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. 9 மேட்ச் தான் ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 21 மேட்ச் வந்து இந்தியா தான் வின் பண்ணி பயங்கரமா ஒரு அப்பர் ஹேண்ட்ல வந்து இருக்காங்க ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங்ல ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம்ல நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது. ஸோ இந்தியன் டீம்ல என்ன சேஞ்சஸ் இருக்க போகுதுன்னா ODI டீமுக்கு ஷெட்யூல்ல, அதாவது
ஓடிஐ ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச்க்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் சூமன் கில் ப்ளே பண்ணல. ஸோ சூமன் கில் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா ஓடிஐ விளையாடுறதால மோஸ்ட் ப்ராபபிலி அவர் இந்த மேட்ச் விளையாட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ரிஷப் பந்த் அவர் ஓடிஐ ஸ்குவாட்ல இருக்காரு. ரிஷப் பந்த் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் லாஸ்ட் மேட்சே ப்ளே பண்ணாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் இந்த மேட்ச் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஹர்திக் பாண்டியா ஓடிஐ ஸ்குவாட்ல இல்ல, அதனால அவர் இந்த மேட்ச் வந்து அவர் ஆடிட்டு இந்தியாவுக்கு வருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். அதே மாதிரி ஹர்ஷதீப் சிங் அவர் வந்து இந்தியன் ஸ்குவாட்ல இருக்காரு, ஓடிஐ ஸ்குவாட்ல இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கலீல் அஹ்மது ஸோ அவர் வந்து இருப்பதற்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக தான் வந்து இருக்க போகுது. சரி, ஓகே. இப்போ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுல சஞ்சு சாம்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாரு. சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே வந்து ரிஷப் பந்துக்கு பதில அந்த இடத்துக்கு வந்து வரப்போறாரு. சிவம் தூபே இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த மாதிரி ரைட் லெஃப்ட் காம்பினேஷனுக்கு வந்து கொஞ்சம் ஆப்டா வந்து இருப்பாங்க. அடுத்ததான் ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், கலீல் அஹ்மது, முகமது சிராஜ் அண்ட் ரவி பிஷ்னாய். ஸோ இது வந்து இந்தியன் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ இதுல அக்சர் பட்டேலும் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐ ஸ்குவாட்ல வந்து இருக்காரு. அது இல்லாம வாஷிங்டன் சுந்தர் ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐ ஸ்குவாட்ல வந்து இருக்காரு. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் வாஷிங்டன் சுந்தருக்கு கூட ஒரு வாய்ப்பு தரலாம் அக்சர் பட்டேலுக்கு பதில. ஏன்னா அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் 2 பேர்த்த கம்பேர் பண்றப்போ அக்சர் பட்டேலுக்கு தான் கொஞ்சம் அதிகப்படியான வாய்ப்பு பிளேயிங் 11ல ஓடிஐ ஸ்குவாட்ல வருவதற்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணாங்கன்னா அக்சர் பட்டேலுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச் வந்து ஆட வச்சு பார்ப்பாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஓடிஐ ஸ்குவாட் பெருசா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதனால மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க அதே சேம் காம்பினேஷனோட தான் வருவாங்க. மேபி இந்த புதுசா வந்து விக்ரமசிங்கே இவர் வந்து பாத்தீங்கன்னா லங்கா பிரீமியர் லீக்ல ரொம்பவே சூப்பராக ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் மேட்சுக்கு மேட்ச். ஸோ அதனால அவரை உள்ள கொண்டு வரலாம். தென் சண்டிமல் கமிண்டு மெண்டிஸ் 2 மேட்சுமே வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால சண்டிமலை வந்து அந்த இடத்துல உள்ள கொண்டு வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். குசால் மெண்டிஸ் அண்ட் பத்தும் நிசங்கா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் குசால் பெரேரா, தினேஷ் சண்டிமல், அசலங்கா இந்த டீமோட கேப்டன், தசுன் சனகா, வந்திது அசரங்கா, ரமேஷ் மெண்டிஸ் லாஸ்ட் மேட்ச் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. பட் பெருசா பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்ல. 8 ஓவர் மேட்ச் அப்படிங்கிறப்ப ஒரு பெருசா பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. இந்த மேட்ச் ஒரு உள்ள இருந்தா கண்டிப்பா வந்து மினிமம் 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதுக்கான ரீசனும் சொல்றேன். ஸோ மகேஷ் தீக்ஷனா, விக்ரமசிங்கே, தென் பத்திரனா, மதிஷா பத்திரனா. ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்காவுக்கு வந்துடும். ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்த சேம் காம்பினேஷனோட வராங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பவுலர் விக்ரமசிங்கே. பட் பவர் பிளேல லங்கா பிரீமியர் லீக்ல பவர் பிளேல பவுல் பண்ணாரு. பவர் பிளேல பவுல் பண்ணி விக்கெட்ஸும் வந்து எடுத்தாரு. பட் 4 ஓவர் வரைக்கும் ஒரு பவுலிங் கொடுப்பாங்களான்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அந்த வகையில இவர்கிட்ட நம்ம மினிமம் 2 ஓவரும் மேக்ஸிமம் 3 ஓவர் எதிர்பார்க்கலாம். அப்போ மீதி இருக்க 1 ஓவர் யார் கோல் பண்ணுவா, அப்போ அந்த 1 ஓவர் மீதி இருக்கு. ஸோ அது ஒரு கால்குலேஷன் வச்சுக்குவோம். அடுத்ததான் ரமேஷ் மெண்டிஸ். ஸோ ரமேஷ் மெண்டிஸ் ஆஃப் பிரேக் போல. ஸோ ஆஃப் பிரேக்ல ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அண்ட் சிவம் தூபே, ரிங்கு சிங் இப்படி 3 பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் டாப் 4-5 பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இதுல சிவம் தூபே ஸ்பின்னர்ஸை வெளுத்து வாங்கிடுவாரு, அது ஒரு பக்கம். தென் ஜெய்ஸ்வால் பவர் பிளேலே வந்து நல்லா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ரமேஷ் மெண்டிஸ் ஓவர்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ரன்ஸ் போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ அவரோட ஓவர் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். ஸோ 3 ஓவர் வச்சுக்கிட்டா கூட அதுல 1 ஓவர், அந்த 2 ஓவரை வந்து சனகா வந்து போல் பண்ணிடுவாருங்க. இன்சியலா பவர் பிளேலே வந்து பாத்தீங்கன்னா விக்ரமசிங்கே, தசுன் சனகா அண்ட் தீக்ஷனா இந்த 3 பேர் தான் போல் பண்ணுவாங்க. தீக்ஷனா அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. வந்திது அசரங்கா அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. தென் பத்திரனா அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. மீதி இருக்க 8 ஓவர்ஸ்ல ரமேஷ் மெண்டிஸ் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். அதே மாதிரி விக்ரமசிங்கே மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். தசுன் சனகா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல தான் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில தசுன் சனகா லாஸ்ட் ப்ரீவியூல சொல்லியிருந்தோம் ஒரு போல் பண்றதுக்கான சான்சஸ் இந்த மேட்ச் இருக்குன்ட்டு. அதே மாதிரி முதல் ஓவரே போல் பண்ணாரு. பட் ஷார்ட் அண்ட் மேட்சஸா முடிஞ்சிருச்சு. அதாவது 8 ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் மேட்சஸ் இருந்தப்போ அவருக்கு விக்கெட்ஸும் பெருசா கிடைக்கல. இன்னொரு ஓவர் போல் பண்ணல. இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அதுல 1 or 2 ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ்ல வந்து போல் பண்ணுவாருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா தசுன் சனகா மஸ்ட் ட்ரை இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க தசுன் சனகாவை வந்து நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்திது அசரங்கா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 4 ஓவர் போல் பண்றாரு, மினிமம் 1 விக்கெட் எடுத்துருவாருங்க. தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் லாங் இருக்கிறதுனால ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிப்பாரு, அதுக்கு ஒரு 8 பாயிண்ட் கிடைச்சிடும். தென் பேட்டிங்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர் வந்தாருன்னா
15ல இருந்து 20 குயிக் ரன்ஸ் வந்து அவர் பேட் வந்து எதிர்பார்க்கலாம். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேப்டன் கண்டென்டராகவே அவர் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து இருப்பாரு. உங்களோட கிராண்ட் லீக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தசுன் சனக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மதிசா பத்திரனா மினிமம் 2 விக்கெட்டும் மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ இந்த 3 பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலராக தசுன் சனக்கா, மதிசா பத்திரனா, பந்திது அசரங்கா இந்த 3 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா மீதி இருக்கிற 3 பவுலர்ஸ்க்கு இருந்து என்ன மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும்னா தீக்ஷனாட்ட இருந்து 1 விக்கெட் கிடைக்கும். தென் விக்ரமசிங்கிட்ட இருந்து கண்டிப்பா 1 விக்கெட் கிடைக்கும். தென் பேட்டிங்ல ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. இவரோட பேட்டிங்கோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா தீக்ஷனா ரமேஷ் மெண்டிஸ்க்கு முன்னாடியே கூட மேபி ப்ரொமோட் ஆகும். ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ரமேஷ் மெண்டிஸ்கிட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவங்க டார்கெட் பண்ணி ரமேஷ் மெண்டிஸை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 பேருமே ஸ்பின்னர்ஸை பொழந்து அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ், 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸுமே. ஸோ அதனால ரமேஷ் மெண்டிஸ் மேபி விக்கெட்ஸ் இல்லாம கூட போகலாம். பேட்டிங்ல வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 8ல இருந்து ஒரு 15 ரன்ஸ்குள்ள வந்து அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் அவருக்கு. பட் பேட்டிங்கான வாய்ப்பு கொஞ்சம் கீழே தான் வரும். ஏன்னா வனிது அசரங்காவுக்கு அடுத்ததான் விக்ரமசிங்கே வந்துருவார். அப்புறம் தான் ரமேஷ் மெண்டிஸ், தீக்ஷனா, பத்திரனா இப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். மீதி இருக்க பவுலருக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். அப்போ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அசரங்கா, சனக்கா அண்ட் பத்திரனா இந்த 3 பேருமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய பேட்டிங் ஆர்டர்ல இருந்து நம்ம 2 பிளேயர் வரைக்கும் கொண்டு வரலாம். இந்த டாப்ல இருக்கக்கூடிய 5 பிளேயர்ல யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஆப்ஸ் வைஸ் இல்ல, குசால் மெண்டிஸை தவிர. இப்போ நிசாங்காவுக்கும் இல்ல, குசால் பெரேரா இல்ல, சண்டிமல், அசலங்கா இந்த 4 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஸ் வைஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா குசால் மெண்டிஸ் வந்து விக்கெட் கீப்பர்லேயே மினிமம் 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து வந்துருவாரு. கேட்ச் 10 பை ரன் அவுட்ல ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. அது இல்லாம சேஸ் பண்றப்போ செகண்ட் ஆஃப் பேட் பண்றப்போ நல்ல ரெக்கார்டும் வச்சிருக்காரு, நல்ல ஆவரேஜும் வச்சிருக்காரு. மினிமம் 20 ரன்ஸ் அடிச்சிட்டாவே போதுமானது. ஏன்னா ஆல்ரெடியே விக்கெட் கீப்பர் மூலியமாவே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது அவர் எடுத்துட்டாரு. அது தாண்டி ஒரு 20 ரன்ஸ் பேட்டிங்ல ஆடினாருன்னா அது ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆயிடும். ஒரு 50ல இருந்து 55 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு குசால் மெண்டிஸ். ஸோ அப்போ அவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா, அதாவது ஸ்ரீலங்கா செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதான் நிசாங்கா, குசால் பெரேரா, சண்டிமல், அசலங்கா இந்த 4 பிளேயர். இந்த 4 பிளேயர்ல நிசாங்கா நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல ஆவரேஜ் இருக்கு. மற்ற நாட்டுகளுக்கு அகேன்ஸ்டா லங்கா பிரீமியர் லீக்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு. பர்டிகுலரா அவர் செகண்டா பேட் பண்றப்போ ரொம்பவே வீக், ஏர்லியராகவே நிறைய மேட்சஸ் வந்து அவுட் ஆயிருக்காரு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவரோட விக்கெட் நிறைய பறி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்டா ஆடுறப்போ 74 ரன்ஸும், செகண்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 35 ரன்ஸும் அடிச்சிருந்தாரு. ஸோ இப்படி நல்ல இன்னிங்ஸை வந்து ஆடுறாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கலீல் அகமதுக்கு அவர் மேபி விக்கெட் விடுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் அதாவது நியூ பால்லயே வேரியேஷன்ஸ் நிறைய ட்ரை பண்ணுவாரு, நிறைய கட்டர்ஸ் போடுவாருங்க. அவர் பால் நல்லாவே ஸ்விங் ஆகும். நியூ பால்ல உண்மையிலுமே கலீல் அகமதோட பால் ஆடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் டெத் ஓவர்ஸ்லாம் வந்து வேரியேஷன்ஸ் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. பட் இவரு நியூ பால்லயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் கொடுப்பாரு, நிறைய கட்டர்ஸ் கொடுப்பாரு. கலீல் அகமது பத்தும் நிசங்கா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேட்டில் வந்து இருக்க போது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து பர்டிகுலரா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பத்தும் நிசங்கா ஃபிளாப் அப்படிங்கிற மாதிரி, நான் ஒரு 10 ரன்ஸ்குள்ள மட்டும்தான் அவர் ஆடுவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நான் வந்து பத்தும் நிசங்காவை ஒமிட் பண்ணிடுறேன். பட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்க கொண்டு போறதா, நீங்க சேஃபா போறவங்க அது கொண்டு போய்க்கோங்க. பட் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கலீல் அகமது பத்தும் நிசங்கா கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்க போது. நான் வந்து பர்சனலி நான் வந்து ரிஸ்க் எடுக்க போறேன். குசால் பெரேரா லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு நாக் ஆடினாரு. பட் நீங்க அந்த நாக்ல பாத்தீங்கன்னா நிறைய முறை கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணாங்க. பர்டிகுலரா ஒரு பால் வந்து பாத்தீங்கன்னா 6 லைன்ல கேட்ச் பிடிச்சி அதுக்கப்புறம் போய் 6 லைன்ல போய் விழுந்தாரு ரிங்கு சிங். அது ஒரு 6ரா மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாரு குசால் பெரேரா. பட் அவரோட பேட்டிங் ஸ்டைல் அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரியான இருக்கும். வெறும் ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடுவார். இந்த மாதிரி அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடியவங்க, அதுல 2 மேட்சா லாஸ் ஆயிருப்பவங்க இந்த மேட்ச் வின் பண்ணி ஆகணுங்கிறப்ப அந்த முனைப்போட இன்னும் அக்ரெசிவா தான் ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல போறப்போ அவர் வந்து மேபி ஒரு மிஸ் டைப் பிளேயரா இருக்காரு. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸுமே கிடையாது. விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல, வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாத ஒரு பிளேயர், மேபி ஒரு மிஸ் அண்ட் ஹிட் டைப் பிளேயர். அதுவும் இல்லாம என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் ஒரு 50+ ரன் அடிச்சுட்டாருங்கிறதுக்காக நீங்க கண்ணை மூடிட்டு உங்களோட எல்லா டீம்லயுமே ட்ரை பண்ண வேண்டாம். 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து அவரை பயன்படுத்திக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் தினேஷ் சண்டிமல் உள்ள இருந்தாருன்னா அந்த 2வது ஆப்ஷனுக்கு ஆல்ரெடியே பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல 3 பேரை பிக் பண்ணிட்டோம். பேட்டிங்ல குசல் மெண்டிஸ் ஒருத்தர் 4வது ஆப்ஷனை கொண்டு வந்துட்டோம். இந்த 5வது ஆப்ஷனுக்கு நீங்க சண்டிமலுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம்.
அவர் டீம் வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் கிடையாது. விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல அப்படின்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல தாங்க இருக்கும். தினேஷ் சண்டிமல் நிறைய மேட்சஸ் வந்து அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவர் ஃபீல் பண்ணி நிறைய கேட்சஸும் பிடிச்சிருக்காரு. இந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்லான அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸும் அந்த லாங் ஆன் லாங் அப்படியும் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ அதுல ஒரு கேட்ச் பிடிச்சிட்டாலுமே ஒரு 8 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், அதுலேயே ஒரு 12 பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. தென் பேட்டிங்ல இவர் வரக்கூடிய செகண்ட் டவுன் அந்த ஒரு பொசிஷன் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பொசிஷன். ஏன்னா டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர்ஸை தான் அந்த இடத்துல வைப்பாங்க. தென் டாப் ஆர்டர்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்கன்னா அவர் அந்த டவுன்ல வந்து எந்த ரன் ரேட்ல வருதோ அதே ரன் ரேட்ல மெயின்டைன் பண்ணி ஆடணும். அவங்க தான் இந்த செகண்ட் டவுனோட பொசிஷன் என்னைக்குமே மிடில் ஆர்டர்ல அந்த பொசிஷன் வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷனா இருக்கும். அந்த இடத்துல தினேஷ் சண்டிமல் அவர் உள்ள வரப்போறாரு. கமிங் டு மெண்டிஸ்க்கு பதில உள்ள வந்தாருன்னா அவர் தான் வருவாரு. அந்த இடத்துல இவர் வரல, அவிஸ்கா பெர்னாண்டோ வந்தாலுமே அவரோட ரோல் சேம் அதே மாதிரியான ரோல் தான். மினிமம் 25, மேக்ஸிமம் 30+ மடிப்பாங்க. இந்த 5th ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீம்ல இருந்து நம்ம சண்டிமலை வந்து நம்ம ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கலாம். அஸ்லங்கா, ஸோ நம்ம லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூ வீடியோல சொல்லியிருந்தோம். அஸ்லங்கா செகண்ட் டவுன்ல வந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஒரு 30 அப்படிங்கிற ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க. நிறைய மேட்சஸ் 10க்கு 8 மேட்ச்ல அவர் விளையாண்ட அந்த செகண்ட் டவுன்ல வந்த பொசிஷன் எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். எதனால அவரோட டவுனை இன்னும் கீழே கொண்டு போய்கிட்டே இருக்காருன்னு தெரியல. அவர் மற்ற பிளேயர்ஸ் மேல பயங்கரமா பிலீவ் பண்றாரு. அவர் வந்து ஒரு பயங்கர ஹார்ட் ஹிட்டரா நினைச்சு கீழே வந்து கேர்லரா அவுட் ஆகிட்டே இருக்காரு. கண்டிப்பா அவர் செகண்ட் டவுனுக்கு வர போறாரு. அந்த இடத்துல வந்து சண்டிமல் தான் வந்து 5th இடத்துக்கு வர போறாரு, 5th பொசிஷனுக்கு வர போறாரு. அஸ்லங்கா இம்பார்ட்டன்ட். இந்த 4th டவுன், அதாவது செகண்ட் டவுன்ல வரக்கூடிய 4th ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர் யாரா இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த 5th ஆப்ஷன்ஸ்க்கு வந்து அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்தியன் டீம், ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் சஞ்சு சாம்சன் மஸ்ட் ட்ரை அவர் விக்கெட் கீப்பர் பண்றாரு அப்படின்னா. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஏர்லியரா அவுட் ஆயிட்டாரு, பெருசா அவர்கிட்ட ரன்ஸ் வரல, டக் அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அவர் இருக்கிற திறமை இந்த மேட்ச் கண்டிப்பா வெளிப்படும். அவர் விக்கெட் கீப்பர் பண்றாரு அப்படி இருப்பா, அது இன்னும் அவருக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். ஒன்னா கிராண்ட் லீக் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நீங்க அவரை வந்து ட்ரை பண்ணலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் பேட்ல இருந்து இந்த மேட்ச் 35 இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்க போகுது. தென் வேல்யூ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு ஆட் ஆக போகுது, வேல்யூ வந்து அதிகமாக போகுது அப்படின்னா அந்த விக்கெட் கீப்பர் அவர் பண்றாரு அப்படின்னா ரிஷப் பந்த் இல்லைன்னா அவர் தான். அப்படிங்கிறப்போ அந்த விக்கெட் கீப்பர் மூலியமாவும் கணிசமான பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் அவருக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ். ஸோ அது வந்து அவர் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு கிராண்ட் லீக்கே ஒரு கேப்டனுக்கான கண்டென்டரா வந்து இருப்பாருங்க. ஜெய்ஸ்வால் எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்லைங்க. விக்கெட்ஸ் போகுது அதில் பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட், அவருக்கு ஒரு ரோல் அவரை கரெக்டா சொல்லி அனுப்பியிருக்காங்க. உன்னோட ரோல் முதல் 6 ஓவர்ல ஒரு நல்ல ரன் ரேட்ல மெயின்டைன் பண்ணணும், 10 ரன் ரேட்ல மெயின்டைன் பண்ணணும், நீ அடிச்சு ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பயங்கர அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றாங்க ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு மிஸ் டைப் பிளேயர்லாம் சொல்ல முடியாது, மிஸ் அண்ட் ஹிட் அந்த டைப் பிளேயர்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா பாலுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாரு. கீழே ஆட வேண்டிய பால தரையோட தரையா பவுண்டரி ஆடுறாரு, சிக்ஸஸ் அடிக்க வேண்டிய பால் சிக்ஸஸ் ஆடுறாரு. நம்ம வந்து அவர் ரொம்ப மிஸ் அண்ட் ஹிட் டைப் பிளேயர்ங்கிற மாதிரிலாம் சொல்லவே முடியாது. ஒரு குவாலிட்டியான ஒரு நாக்கு தான் ஆடிட்டு இருக்காரு. ஆனா இன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட், வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மினிமம் 25 இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் ஆடுவாருங்க. சப்போஸ் அந்த 25 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆயிட்டார், வெறும் 20 ரன் தான் அடிக்கிறாருனாலும் ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவார். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் யங் பிளேயர் அப்படிங்கிறதுனால அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல தான் வைக்கிறாங்க. ஸோ நான் கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்லயுமே அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதாவது ஃபீல்டிங் பொசிஷன் இருக்குங்கிறப்போ அது அவரோட ஃபேண்டசி வேலை இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல சூரியகுமார் யாதவ் இவரை வந்து ஓடிஐ அண்ட் டெஸ்ட்ல நாங்க எடுக்க மாட்டோம், ஒன்லி T20க்கு மட்டும் தான் ஒரு ஆப்டான பிளேயர், அதுல வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதுங்கிற மாதிரி இந்தியன் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவரோட இன்டென்ட்டை முழுமையா கட்டுறாருங்க. அப்போ அவர் என்னை வந்து T20க்கு கம்பல்சரி வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் தள்ளப்பட்டுட்டாரு. அப்போ அதுல வந்து அவருடைய இன்டென்ட்டை ஃபுல்லாவே காட்டுறாரு, அவரோட ஸ்கில் எல்லாத்தையுமே காட்டுறாரு, சூப்பர்வா ஆடுறாருங்க. பர்டிகுலரா அந்த வனித அஸ்ரங்காவெல்லாம் ஸ்வீப் ஷாட்ல நிறைய பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றாரு, குவாலிட்டியா இருக்கு அவரோட நாக்ஸ் எல்லாம் பாக்குறப்போ. இந்த மேட்சும் பர்டிகுலரா அவர்கிட்ட இருந்து நம்ம 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் மைனஸ் கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே அந்த 30 yard சர்க்கிள்குள்ள இருக்கிறது அவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சூரியகுமார் யாதவ், சிவம் துபே இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் தான் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இதுல சிவம் துபே அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது, அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவார். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாரு இந்த மேட்ச்.
இப்போ நீங்க வந்து சூரியகுமார் யாதவ் அடிக்கிற ரன்ஸே சிவம் தூபே அடிப்பார்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சிவம் தூபே தான் சூரியகுமார் யாதவோட ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருப்பாரு. ஏன்னா இவரோட அவரோட ஹைட்டை பயன்படுத்துறதுனால அவரோட ஹைட்டுக்கு அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த லாங் ஆஃப்ல தான் நிறுத்துவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு சூரியகுமார் யாதவ். லைக் ரியான் பராக்கு லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போ அது இல்லாமல் 2 ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர் தான், கலீல் அஹ்மத், முகமது சிராஜ் அப்படிங்கிறப்போ 3வது போலிங் ஆப்ஷனுக்கு ஹர்திக் பாண்டியா, தென் சிவம் துபே. இப்படி இருக்கிறப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு 2 மேட்சா பவுல் கொடுத்துட்டாரு. இந்த மேட்ச் சிவம் துபேக்கு மேபி ஒரு 2 ஓவர்ஸ் கொடுத்து பார்ப்பாரு. ஸோ இந்த மாதிரி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். அக்சர் பட்டேல் அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் வந்துடுறாருன்னு வச்சுக்கோமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்துடுறாரு அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். அப்போ ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஆஃப் பிரேக் பவுலரான ரியான் பராக்கு ஓவர் கொடுப்பாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தானே. இப்போ லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் போல் பண்ண ரியான் பராக், அதை மைண்ட் செட் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க, அவர் இந்த மேட்ச் போல் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கணக்குல வருவீங்க. நானும் அப்படிதான் வருவேன். அப்ப அக்சர் பட்டேல்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ரியான் பராக் போல் பண்றதுல ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்ப அக்சர் பட்டேல் இல்ல, அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் வராருன்னா ஒரு பிரைமரி ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்ட் டைம் ஆஃப் பிரேக் பவுலருக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுங்களா, அப்போ வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டாரு அப்படின்னா ரியான் பராக் போல் பண்ண மாட்டாரு. அந்த இடத்துல அவர் போல் பண்ண அந்த மினிமம் 2 ஓவரை வந்து சிவம் தூபே போல் பண்ணிடுவாரு. அப்போ சிவம் தூபேயோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. பவுல் பண்ண போறாரு, அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், தென் ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங் ஆஃப்ல கேட்ச் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த ஸ்பின்னர்ஸை வந்து வெளுத்துவாங்க. ஒரு குயிக் ஃபயர் லாக் ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு அதிகமாகும் போது இந்த மேட்ச் உள்ள இருந்தாருன்னா அவரோட ஃபேண்டசி வேல்யூ டோட்டலாவே வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அடுத்ததான் ஹர்திக் பாண்டியா. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு மேபி மினிமம் 2 ஓவர் போல் பண்ணுவாங்க. அந்த 5th போலிங் ஆப்ஷனுக்கு ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே 2 பேருமே மினிமம் 2 ஓவர் போல் பண்ணுவாங்க. 2 பேருக்கு தான் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா 2 பேருமே மஸ்ட் ட்ரை. பேட்டிங்ல 2 பேருமே 25 ரன்ஸ் வரைக்கும் ஆடிடுவாங்க. தென் 2 ஓவர் போல் பண்றப்போ 2 பேர் இருந்தா ஒரு விக்கெட் வரைக்கும் கண்டிப்பா கிடைக்கும். 2 பேர்த்துல சிவம் துபேவோட ஃபேண்டசி வேல்யூ தென் ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் வந்து அவரு பிடிச்சிருவாரு. ரியான் பராக்கு நம்ம எந்த மாதிரி டீம்ல பிக் பண்ணணும்? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்சர் பட்டேல் இருந்தாருன்னா ரியான் பராக் மினிமம் 2 ஓவர் போல் பண்ணுவார். இல்லைன்னா ரியான் பராக் போல் பண்ண மாட்டாரு. அதுலயே அவரோட ஒரு அந்த ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, டாப் ஆர்டர்ல ஏர்லினா 2 விக்கெட் விழணும். அப்படி விழுந்துச்சுன்னா சிவம் துபே, ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடி ரியான் பராக்கை வந்து கொஞ்சம் ஆட வைப்பாங்க. இல்ல அப்படின்னா ரியான் பராக்கோட டவுன் கீழே போயிட்டே தான் இருக்கும். கடைசியில வந்து ஆடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். இப்போ டாப் ஆர்டர்ல எல்லாரும் 2 விக்கெட் விழுந்துரும் சொல்லி ஸ்ரீலங்காவுக்கு ஃபேவரா நீங்க ஒரு டீமை போடுறீங்க அப்படின்னா ரியான் பராக்கை பிக் பண்ணுங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, அக்சர் பட்டேல் தான் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல ரியான் பராக்கு மேபி ஓவர் போடுவாருங்கிறதுனால அவரோட ஃபேண்டசி வேல்யூ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அவரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. இப்படி வாஷிங்டன் சுந்தர் இருக்கும்போது அவரை பிக் பண்றதும் வேஸ்ட். தென் டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் வந்து யாரா விழாது அப்படின்னு சொல்லி நீங்க டீமை போடுறப்போ ரியான் பராக் போடுறது வந்து ஒரு வேஸ்ட் தான். ரிங்கு சிங் இந்தியன் டீமோட ஃபீல்டிங்காகவே உள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இப்போதைக்கு இருக்காருங்க ரிங்கு சிங். ஏன்னா அவரோட டவுன் அந்த மாதிரி லோயர் மிடில் ஆர்டர் தான் சொல்லணும். அவரை பேட்டிங்க்கு பெருசா வருவதில்லை. மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு கடைசி 2 ஓவர் 3 ஓவர்ல வந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஆனா மேட்சுக்கு மேட்ச் 2 கேட்ச் பிடிச்சிருவாரு. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்னாவே அவர் தான் லாங்ல அப்படிங்கிற மாதிரி அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்சுக்கு மேட்ச் 2 கேட்ச் பிடிச்சிடறாரு. நம்ம 2 கேட்ச்ல வந்து 16 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா ஒரு 15 ரன், அப்போ ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவாரு. இது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா. பேட்டிங் செகண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேட்ச் பிடிச்சி வரக்கூடிய அந்த 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி அவருக்கு இருக்கும். அக்சர் பட்டேல் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர், அதுல 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் லாஸ்ட் மேட்ச் போல் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த மேட்சும் கொடுப்பாங்க. தென் அவர் இருந்தாருன்னா மேபி வாஷிங்டன் சுந்தர் தான் இருந்தாருன்னா அவருக்கும் வந்து 3 ஓவர் தாங்க. ஆனா அவருக்கு அந்த டெத் ஓவர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மேபி சில பவர் பிளேல கூட ஓவரை கொடுத்துருவாங்க. ஒரு விக்கெட் வரைக்கும் 2 பேருமே எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். 2 பேர்ல யாரா இருந்தாலுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. கலீல் அஹ்மத், முகமது சிராஜ், ரவி பிஸ்னாய். ஸோ ரவி பிஸ்னாயை பத்தி லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். எல்லாருமே ரவி பிஸ்னாயை செகண்ட் இன்னிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ கடைசியா விளையாண்ட 10 மேட்ச்ல அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விளையாண்ட மேட்சஸ்ல தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சும் சேம் அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு அவரு கண்டென்டர் ஆயிடுறாரு. கலீல் அஹ்மத், அசதீப் சிங் என்ன வேலை செஞ்சாரோ அதே வேலையை வந்து போல் பண்ண போறாரு. இன்சியலா பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல கலீல் அஹ்மத் தான் போல் பண்ண போறாரு. அவரோட வேரியேஷன்ஸ் அவருக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க போத் இன்னிங்ஸ்லுமே.
2 மேட்சா பெருசா விக்கெட்டே எடுக்கல முகமது சிராஜ். இதுல வேற ஸ்ரீலங்கானாவே முகமது சிராஜை கூட்டிட்டு போயிடணும், கொத்தோட 10 விக்கெட்டுமே கூட எடுத்துட்டு வந்துருவாருங்கிற மாதிரியான நிறைய வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டோம், நிறைய வார்த்தைகள் நம்ம ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கோம், சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த சீசன்ல அவர் பெருசா விக்கெட்டே எடுக்கல. இந்த சீரீஸ்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் அவரோட ஃபார்மை ரிட்டர்ன் பண்றதுக்கான ஒரு மேட்சா வந்து இருக்க போகுது. இந்த மேட்ச் முகமது சிராஜ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம்ங்க. அவரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் போது சில பவர் பிளேலயே 1 or 2 விக்கெட்ஸ் கூட எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். மேபி பத்தும் நிசங்கா அண்ட் குசால் பெரேரா இவங்க 2 பேருமே கூட ஒரு ஏர்லியரா கூட எடுக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல முகமது சிராஜுக்கு நான் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். ரீசெண்ட் மேட்சஸ்ல விளையாண்ட முதல் 2 மேட்ச்ல நிறைய பேர் முகமது சிராஜ் ஸ்மால் லீக்ஸ்ல கூட போல, ஏன்னா ஸ்மால் லீக்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சேஃபான ஒரு டீம், அதுலயே கூட முகமது சிராஜை வந்து பிக் பண்ணல அப்படின்னா அவரோட வேல்யூ அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் கண்டிப்பா அவருக்கு வந்து இருக்கும். சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் சஞ்சு சாம்சன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்மே அவர் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. தென் கலீல் அகமது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. தென் ரவி பிஷ்னாய் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் பத்திரனா மதிசா பத்திரனாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. மினிமம் 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுப்பாரு. பந்து தோசரங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேப்டன் கண்டென்டரா கூட அவர் இந்த மேட்ச் இருப்பாரு. விக்கெட்ஸும் எடுப்பாரு, பேட்டிங் வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. தென் குசால் மெண்டிஸ்க்கு ரிஸ்கா வந்து மேபி செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவு சேஃபான ஆப்ஷன், நிறைய பேர் எல்லாரும் யோசிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனா இருக்கும். இதுல ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா முகமது சிராஜ் அவருக்கு வந்து ரிஸ்கா வந்து ஒரு கேப்டனாவோ அல்லது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ ட்ரை பண்ணி பாருங்க. மேபி இந்த மேட்ச் ஒரு 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுக்கலாம். பை சான்ஸ் அந்த 20வது ஓவர் கூட அவருக்கு கொடுக்கலாம். இது வேணாலும் நடக்கும். ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க முகமது சிராஜுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி சிவம் தூபேக்கு ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவோ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க, நான் சொன்னது இதுக்கு முன்னாடி சொன்னவங்க நார்மல் எல்லாரும் யோசிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸா இருப்பீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க சிவம் தூபே அண்ட் சிராஜுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.